கலைக்கல்லூரிகளில் 1883 உதவி பேராசிரியர் பணியிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மொத்தம் 80 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கல்லூரிகளில் கடந்த 5 ஆண்டுகளாக உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ள அவர், இவற்றுக்கு ஒப்பளிக்கப்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை என்பது தேவையை விட மிகவும் குறைவு என தெரிவித்துள்ளார். கலைக்கல்லூரிகளில் 1883 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு இன்று வரை செயல்படுத்தப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் நடப்பாண்டு தொடக்கத்தில் வெளியிட்ட செயல் திட்டத்தில் 1883 உதவி பேராசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதம் நேர்காணல் நடத்தப்பட்டு அக்டோபர் மாதம் முடிவுகள் வெளியிடப்படும் என கூறப்பட்டிருந்ததை அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அக்டோபர் மாதம் தொடங்கிவிட்ட நிலையில் இதுவரை அறிவிக்கை கூட வெளியிடப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததால் மாணவர்களுக்கு முறையாக கல்வி கற்பிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் மாணவர்களின் கல்வியும் உதவி பேராசிரியர் பணியில் சேர்வதற்காக நெட் மற்றும் ஸ்லெட் தேர்வு எழுதி காத்திருப்பவர்களின் வேலைவாய்ப்பும் பாதிக்கப்படுகிறது என அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் உயர்கல்வி குறித்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டாமல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 1883 பணியிடங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிலைப்பு செய்யவும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்.